வேதவல்லி, முந்தானிய பிடிச்சிட்டு சுத்துற புருஷனுங்கள பாத்திருக்கேன். ஆனா முந்தானிலேயே குடியிருக்கிற புருஷன இப்பதான் பாக்குறேன். ஏங்க நீங்க வாங்க போலாம். தப்பா நினைச்சிட்டு போறாங்க. நினைச்சிட்டு போட்டோம். எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்றேன். எனக்கு புரியலங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. இல்ல என்ன டிஃபன்? அம்மா உங்களுக்காக ஸ்பெஷலா புட்டு செஞ்சிருக்காங்கய்யா. புட்டா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேற என்ன இருக்கு? உப்மா இருக்குங்கய்யா. உப்மா எடுத்து வை. நீங்க உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். நான் செஞ்ச புட்டை நானே சாப்பிடணுமா? தூக்கி குப்பையில போடு. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே. அன்பு செல்வி, ஊர்ல வயசு பிள்ளைகளுக்கு முடியாம வராதா? காலையில இருந்து கிணறு வெட்டையில பார்த்து ரொம்ப டயர்டாகி போச்சு. அடிக்கடி ஏன் கண்ணாடியவே பாக்குறான்? ஆஹா, அதானே பார்த்தேன். பவர் இங்க இருக்கா? சரி சரி சரி. மாப்பிள்ள, பின்னாடி வந்துகிட்டு இருக்க வண்டி எல்லாத்தையும் நீ பார்த்தது போதும், முன்னாடி வர்ற வண்டிகளையும் கொஞ்சம் பார்த்து ஓட்டலாம்ல. நீ வாயை மூணு உட்காந்து வாயங்களுக்கு தெரியும், ரொமான்டிக் மூடில் கரடி மாதிரி. அது சரி. அவர் உங்களை ரொம்ப நேரமா கண்ணாடியில பாத்துட்டு இருக்காரு. என்னடி? ஏய், அந்த ஆளு ரொம்ப நேரமா பாட்டை போட்டுட்டு அந்த அக்கா அப்படியே கண்ணாடியில முறைச்சு பாத்துட்டு இருக்காருடி அவரு. ஆமாடி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏறினதுலேருந்து பாட்டை போட்டுட்டு இவங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களையெல்லாம் நம்பி ஒரு பொண்ணு கூட ஆட்டோவில் ஏற முடியாது போல. அக்கா, நீங்க இந்த பக்கம் வாங்க. எங்க நம்ம மஞ்சக்குருவி? ஏய், அங்க பாரு, அந்த அக்காவை இடம் மாதிரி உட்கார வச்சு கூட கண்ணாடி திருப்பிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்காரு பாரு. சும்மா சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு நேரம் தான் இவனே பார்ப்பான்? நம்மளும் கொஞ்ச நேரம் பின்னாடி இருக்க பிள்ளைகளை பார்ப்பா. என்ன கண்ணாடி திருப்புற? இருமாப்ல, திரும்பி பார்த்தா கொண்டு விட்டுடும். திரும்ப
உன்னையா பார்த்து தொலைச்ச? நேடாடி ஏன்டா இப்படி சில்லறத்தனமா பண்ணுகிற? உன்னை நம்பி பேசஞ்சர்லாம் பார்த்து பண்ண நினச்சா கலீஜ் பண்ணுகிற. அது வந்து மாப்பிள, நீங்க மட்டும் என்னவா ஏதோ யோகிய மாதிரி பேசுறீங்க? நான் என்னம்மா பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஆட்டோல ஏறினதுல இருந்து பாட்டை போட்டுட்டு இந்த அக்காவை கண்ணாடி வழியா சைட் அடிச்சுட்டு வரீங்களே. உங்களை பார்த்து தான் அவர் இப்படி பண்றாரு. எம்மா என்னதான் இருந்தாலும் நீ சொன்னது உண்மைதான். ஆனா அந்த அக்காவை இவர்தாம்மா பார்க்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஏம்மா அந்த அக்காவோட புருஷனே இவர்தாம்மா. ஓல்டன் 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 டே குட்டி போய் வரமாப்படா. ஓல்டன் இறங்குங்கம்மா. இந்தாங்கண்ணா. போலாம் ரைட். இதுக்குத்தான் வெளியே வந்தாலும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கணுங்கிறது. நீ வாய மூணு வாய் எங்களுக்கு தெரியும். ஆனா ஊனா இதையே சொல்லு மாப்ள. ஹலோ ஹலோ நிறுத்துங்க, நெட்டு காண்டிச்சு. ஹலோ ஹலோ வீல் நட்டு கைண்டிச்சு, வண்டி நிறுத்துங்க. ஹலோ ஹலோ என்னடா வண்டி முன்னாடி வந்து போட்டு நிக்கிறாப்ல? ஹலோ யாரா இவரு? ஏன்டா நடுவில் நிப்பாட்டிட்டு பொசுக்கு முன்னாடி நிக்கிறேன். ஏங்க வீல்ல போல்ட் நட்டு கைண்ட் இருக்கு, கவனிக்காம வண்டி ஓட்டிட்டு போங்க. எங்க? ஐயோ தேங்க்ஸ் பிரதர். பார்த்து ஓட்டுங்கண்ணே. சாரி சாரி பரவாயில்ல பரவாயில்ல. தேங்க்ஸுங்க. என்னடா சம்மந்தம் இல்லை, எல்லாம் கரெக்டாக தானே இருந்துச்சு. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, இது போல்ட்டு கைண்டி கீழே வந்துச்சு, அதான் சொல்லிட்டு போறாரு. வேற ஒன்றும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? பார்த்தா தானா கண்ட மாதிரி தெரியலையே. இல்லைங்க, அது லூஸாக இருந்திருக்கும். அது நீங்கள் என்ன பதட்டப்படுறீங்க? அது தானே வந்துருக்கும். இருந்தா என்னங்க ஆயிருக்கும்? ஐயோ அது ஒன்றும் ஆயிருக்காதுங்க, அதான் அவர் சொல்லிட்டாருங்க. அவர் சொல்லலைன்னா ஏன் நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? விடுங்க, ஒன்றும் இல்லை. பார்த்தா மெக்கானிக் செட் இருக்குது, நான் அதை மாட்டின்னு வரேன். கோயில் இங்கே தான் இருக்குது, நீங்கள் கோயிலுக்கு போங்க, நான் அதை மாட்டின உடனே வரேன். நான் சொல்கிறேங்க, நீங்கள் போங்க, வந்துடுறான். சரிங்க. டேய் போயிட்டு அந்த மெக்கானிக் செட்லேருந்து ஆளை கூட்டா போல்ட்டை மாட்டுவோம். சரி மாப்பிள்ள. நாகராஜ், ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. நாங்க சந்தோஷமா வாழறது அந்த வீட்டுல இருக்கிற சிலருக்கு பிடிக்கல. எங்களை கொலை பண்ற அளவுக்கு எங்க மேல வெறுப்பா இருக்காங்க. நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. எனக்கு ஏதாச்சும் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நீதான் அவரை பத்திரமா பார்த்துக்கணும். மனம் உருகி வேண்டுனாலும் நடக்கிறதா நடக்கும். விதிப்படி நடக்கிறது தான் கடவுள் சித்தம்.
என்ன பாக்குற தாயி? நான் சொல்றது சரிதானே? உன் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தானே வேண்டுனேன். ஆமா. அவனுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு தாயி. என்ன சொல்றீங்க சாமி? அழாதம்மா, நான் சொல்றது உண்மை. அவனுக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கு. அத மட்டும் அவன் நல்லபடியா தாண்டிட்டா போதும். அவனை யாராலையும் அசைக்க முடியாது. அவன் குப்பையில கிடக்கிற மாணிக்கம்மா. நீ அவன் கூட இருந்தா அவன் இன்னும் ஜொலிப்பான். நீ அவன் கூட இருக்கணுங்கிறது அந்த கடவுள் போட்ட கணக்கு. நீ இருந்தாதான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும். நீ அவன் கூட இருந்தா பல கோடிகளுக்கு அதிபதியாவான். இது சத்தியம். இனி அவன் தொடர்றதெல்லாம் தங்கமாகும். நீ அவன் கூட இருந்தா கருங்கல்லு கூட வைரமா மாறும். அவன் மிகப்பெரிய ஆளா வருவாம்மா. ஆனா இந்த கண்டத்துல இருந்து அவன் நல்லபடியா தாண்டணும். அதுக்கு நீ தான் முழு பொறுப்பு. நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லது. போய் வா. அவனுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு தாயி. நீ வண்டியிலே இரு, நான் போய் வேதாஜை கூட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள, வந்துடுறேன். வேதாஜி, வேதாஜி இங்க பாருங்க. மாப்பிள, மாப்பிள, என்னங்க? எந்திரி மாப்பிள, எந்திரி. ஐயோ, என்னங்க? என்ன மாப்பிள, பார்த்து போயிருக்கலாம். பின்னாடி இருந்து வந்தது கவுனிலடா, பொசுன்னு வந்துட்டாப்ல. ஒண்ணுல ஒண்ணு லைட் சார்ஜ். வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். இதெல்லாம் இதுக்கு ஆஸ்பத்திரி கொடுங்க நீங்க. வாங்க போலாம். ஏன் ஒண்ணு இல்லங்க மாப்பிள, லைட் தேய்ச்சி சாடா ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஒண்ணு இல்லடா, நீ வேற சும்மா இதுக்கெல்லாம் போய் நீ பாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம். கடவுளே, சாமி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. தம்பி, கோயிலுக்கு போயிட்டு பூஜை கொடையோட வருவீங்கன்னு பார்த்தா கையில கட்டோட வரீங்க. காலையில நான் சமைச்ச புட்டை கூட சாப்பிடாம கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, அதுக்கான தண்டனைய அந்த கடவுளே கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? என்ன அடி கொஞ்சம் ஓவரா? என்ன பண்றது, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான். வாங்க இருங்க, காலையில நீங்க எதுவுமே சாப்பிடல. உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். பசிக்கல. உட்காருங்க. என்ன பண்ண போறா? கையில அடிபட்டிருக்கேன்னு நாம சந்தோஷப்பட்டா இப்படி அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு நம்மள வெறுப்பேற்றா. பார்த்து மெதுவா.
போதும் போதும். போதும். என்ன போதும்? தட்டுல கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பிடுங்க. அனிதா அனிதா என்னங்க? ஒண்ணும் இல்ல, பாகுபலி படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், போயிட்டு வரலாம் வாயா 2 பேரும். இல்லங்க, நான் வரல. என்னம்மா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ பாட்டுக்கு அசால்ட்டா வரலங்கிற. ப்ளீஸ் அனிதா, போலாம். ப்ளீஸ் அனிதா, ப்ளீஸ். சாப்பிடுங்க. போலாமா ப்ளீஸ் அனிதா. ஏங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, நீங்க போங்க. என்ன அனிதா நீ, நான் மட்டும் போறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். படத்துக்கு வான்னு இவ்ளோ கெஞ்சிட்டு இருக்கான், இவையே இவ்ளோ பில்டப் பண்ணிட்டு இருக்கா, போக வேண்டியதானே? இங்க பாருமா, எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருந்தா போர் தான் அடிக்கும். ஒரு சேஞ்சுக்கு அப்படியே வெளில போயிட்டு வரலாம் ஜாலியா. வா அனிதா, ப்ளீஸ் அனிதா, கிளம்பலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, ஆனா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வருவேன். சரி ஓகே, போ பண்ணிட்டு வா. இருங்க, இப்ப வந்துடுறேன். என்ன போதும்? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பிடுங்க. ஃபுல் ஆயிடுச்சு போதும். ஒருத்த என்னடானா பொண்டாட்டி ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், இன்னொருத்த படத்துக்கு போலாம் வான்னு கெஞ்சிட்டு இருக்கான். நான் மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும்? ஆரம்பிக்கிறேன். லவ்மூட்ல தான் இருக்காரு போல இருக்கு. படத்துக்கு போலான்னு கூப்பிடலாமா? கூப்பிடுவோம். என்னங்க என்னங்க? என்ன? ஒன்னும் இல்ல, வீட்லயே இருந்து போர் அடிக்குது, படத்துக்கு போலாமா? சொன்ன? படத்துக்கு போலாமான்னு கேட்டேன். படத்துக்கு போலாமா கேக்குற நீ? என்னமா திட்டுறாரு? படத்துக்கு கூப்பிட்டா கண்டிப்பா திட்டுதான் வரும். பேசாம டிவில ஓடுற படத்தையே பார்ப்போம். எதுக்கு இப்போ சேனலை மாத்துறாரு? How should India respond to the Uri terror attack? To discuss ஒண்ணுமே புரியல. Jaidev போர் அடிக்குது. இத பார்த்து என்ன பண்றது? Chakrabarti, former senior diplomat. Welcome you both to News Night. I'll begin with you, Mr. Ranade. What do you make of என்ன நான் பண்றது? 2 டிக்கெட் தான் கிடைச்சது. நான் என்ன எடுத்துக்க மாட்டேடா, புரியுதுடா. கேடி நீ பரவாயில்ல என்ஜாய் பண்ணு. சூப்பர் சூப்பர். டேய் பாத்துறாங்க. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள ஒரு புருஷனா? புருஷனை எப்படி இருக்கணும் தெரியுமா? இதோ இவங்கள மாதிரி இருக்கணும். உங்க தம்பிக்கு காலையில புட்டு போட்டு கொடுத்து சாப்பிட சொன்னேன். அவரும் ஆசையா சாப்பிட வந்தாரு. ஆனா அவர்
அவ சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டான அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. சினிமாவுக்கு போல வாமான்னு உங்க ரெண்டாவது தம்பி அவரு பொண்டாட்டி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. புருஷன்னா இப்படி இருக்கணும். நீங்களும் தான் இருக்கீங்களே, எப்ப பார்த்தாலும் கோவமாவே பேசிக்கிட்டு. இப்ப கூட அவ நாகராஜுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ ஏன் உங்க கூட உட்கார்ந்து டிவி பார்க்கலான்னு ஆசையா வந்தா வேணும்னு சேனலை மாத்துறீங்க. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓ, இதான் உனக்கு பிரச்சனையா? உன்னையே இவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுற நீ என்ன இவங்கள மாதிரி நல்ல பொண்டாட்டியாவா இருக்க? சொல்ல. இவங்கெல்லாம் முறைப்படி தாலி கட்டி வீட்டுக்குள்ள வந்தவங்க. ஆனா நீ ஏமாத்தி ஃப்ராட் தரம் பண்ணி உள்ள வந்தவ. முதல்ல கல்யாணம்ங்கிற பேர்ல என் மேல பழிய சுமத்தி உள்ள வந்த. இப்போ எங்க எல்லார் மேலயும் போலீஸ்ல பொய்யா கேஸ் கொடுத்து ஃப்ராட் தரம் பண்ணி உள்ள வந்திருக்க. இவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசல? அவங்கள மாதிரி நான் ஏன் இல்லைன்னு கேக்குற. அத கேக்குறதுக்கு நாம எந்த அளவுக்கு தகுதியா இருக்கோம்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? ஏன் தம்பி அவன் பொண்டாட்டி சொல்றத கேக்குறானா அதுக்கு காரணம் இருக்கு. அவங்களாலதான் அவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கான். அவங்க சொன்னா அவன் கேக்குறதுல நியாயம் இருக்கு. எனக்கு என்ன நல்ல பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எல்லாம் ஒரு பொண்ணே இல்ல. ஒரு 4 சுவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த எந்த பொண்ணு இப்படி நடு ஹால்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க மாட்டான். உன்னை வேதா கூட எப்பவுமே கம்பேர் பண்ணாத. என்ன நீ வேற அவங்க வேற, புரிஞ்சுதா? இனிமே இப்படி நடந்துகிட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இவ கூட என்ன கம்பேர் பண்ணிட்டு போறீங்களா? கூடிய சீக்கிரம் இவளை என்ன கதி ஆக்குறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க.